இவ்வளவு சம்பவங்களுக்கு சாயித் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் போது அவங்க மரண நேரத்துல வீட்டுல கிடக்குறாங்க. ரசூல்லா பாக்குறதுக்கு வரும்போது ரசூல்லா அந்த கூட்டத்துக்குள்ள இப்ப இதுக்குள்ள நான் போறது அந்த நேரம் போக முடியாது, அவருக்கு பின்னாடி போய் அங்க போய் அப்படிதான் போகும். ரசூல்லா அந்த காலி ரூம்ல வர்றாங்க. அந்த மாதிரி ஒதுங்கி ஒரு காலை தூக்கி ஒரு காலை வச்சு இப்படி அசைஞ்ச ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க, வீட்டை யாருமே இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்க ஏன் இப்படி வர்றீங்க, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சாதனுடைய மரண நேரத்துல ஆயிரக்கணக்கான மலக்குகள் வந்து வீட்டுல இருக்கிறாங்க, அதனால எனக்கு நேரடியா வர முடியல. ஆயிரக்கணக்கான மலக்குகள் சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஜனாசாக்களில நமக்கு மக்கள் வேணும், நம்ம துவா செய்து அனுப்பி வைப்பதற்காக நமக்கு துவா செய்வதற்கு மக்கள் வேணும். ஆனால் மலக்குகள் மிகவும் அதிகமாக கண்ணுக்கு தெரியாத, அது மணவாளக்குறிச்சி ஃபுல்லா கூட நிக்கிறாங்க மலக்குகள் ஒரு ஜனாசால. எங்க பார்த்தாலும் மலக்குகள் தெரியலாம், கண்ணுக்கு தெரியாம இருக்கும். சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் அப்படித்தான் இருந்தது. நல்லவர்களுடைய ஜனாசாக்களுக்கு மலக்குகள் அப்படித்தான் வந்தார்கள். நான் சொல்ல வரக்கூடிய ஒரு